Taste the Daily. ஜவஹர் அலி சார், இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் யாருமே திமுக அரசுக்கு எதிராக எந்த விதமான போராட்டங்களையுமே அறிவிக்கலையே சார், ஏன் சார் இது? இந்த விடியாத திமுக அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்று இந்த 3 வருஷத்துல தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் எப்படி எல்லாம் வாட்டி வதைக்கிறாங்க, எப்படி தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் கொலை செய்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்குது. கடந்த வருஷம் ஒரு 23 பேர் இறந்தாங்க, இப்போ 58 பேர்கிட்ட ஆகிடுச்சு. இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு கூட்டணி கட்சிகள் யாருமே இல்லை. ஏன்னா அவர்களுக்கு திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம் என்ற நிலையில தான் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்குது. இன்னும் கத்தலும் கதறலும் மரண ஓலங்களும் கொஞ்சம் கூட அந்த இடத்துல இல்லாத நிலையில ஈவு இறக்கமே இல்லாம இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடாக இருக்கட்டும், இந்த அரசாங்கத்துக்கு ஒத்து ஓதக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகளுடைய செயல்பாடு ஏன் இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி கட்சியாக, ஏன் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்தோங்கிற நிலையில இன்றைக்கு மக்களுடைய வேதனை விளிம்பில் இருக்காங்க. இப்ப என்னன்னா, எதிர்கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை சொன்னதை கேட்டிருந்தா இப்ப 58 பேர்கள் உயிர்கள் பலியா இருக்காது. இதற்கு ஒரு மிகப்பெரிய விலையை யார் கொடுத்திருக்கானா, இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கு. இந்த அரசாங்கம் இரும்பு குழம் கொண்டு அடக்குவோன்னு சொல்றதெல்லாம் யார? பஞ்சு மிட்டாய் விற்கிறவனையும், கிளி ஜோசியை விற்கிறவனையும், ரோட்ல ஆம்லேட் போடுறவனையும், வலைதளங்கள்ல மீம்ஸ் போடுறவனை தான் பண்றாங்களே தவிர்த்து உண்மையிலேயே கள்ளச்சாராயம் காய்ச்சிறவன், கஞ்சா விற்கிறவன், போதை பொருள் விற்கிறவன் அவன் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது என்ன நீங்க கேட்டீங்க, அந்த கூட்டணி கட்சிகள்லாம் என்ன இருக்குன்னு. ஏன் சார் நீங்க அதாவது என்ன ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன விஷயம் அதுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனையால் ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருப்பார், ஏதாவது நடந்திருக்கும், அதுக்கும் இந்த அரசாங்கத்தை குறை சொன்னவங்க தான் இந்த கூட்டணி கட்சிகள். இன்றைக்கு அருவரடிகளாக இருக்கிறார்கள். இதை விட சமூக ஆர்வலர் போர்வையில் இருந்தாங்க நிறைய பேர். அவன் எல்லாம் பாட்டெல்லாம் பாடனா, ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போயஸ்ல உல்லாசம் எல்லாம் பாடினா. அதே போல இப்ப கோபாலபுரத்துல உல்லாசம் பாடப்படுறதுக்கு தைரியம் இருக்கா அவனுக்கு? அது ஏன் சார் அந்த தைரியம் வரல கூட்டணி கட்சிகளுக்கு? சார் எல்லாமே இவங்க எல்லாம் அட்டை கத்திகள் சார். இவர்கள் எல்லாம் அட்டை கத்திகள். என்ன பண்ணிருக்காங்க? நீங்க போன வருஷம் இது மரக்காண சம்பவத்துக்காக ஏதாவது அறிக்கை கொடுத்தாங்களா, எதிர்ப்பு கொடுத்தாங்களா, போராட்டம் நடத்தினாங்களா? இல்ல சொத்து வரி உயர்த்தினதுக்காண்டியோ, மின்கட்டணம் உயர்த்தினதுக்காண்டியோ, பஸ் கட்டணம் உயர்த்தினதுக்காகவோ ஏதாவது உயர்த்தி பேசுனாங்களா? ஏதாவது ஒரு அறிக்கை வரும். என்னன்னா அப்படியே மயிர் இறகுகள் அப்படியே தடை விடுற மாதிரி பேருக்கு நாங்களும் அறிக்கை கொடுத்தோம். இதெல்லாம் மக்களை ஏமாத்துற விஷயம். நீங்க இப்ப ஒரு நிவாரணம் அறிவிச்சிருக்காரு ஒரு பெரிய சாதனையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கூட்டணி கட்சிக்காரங்க. இந்த விவாதத்துல எல்லாம் நான் போய் கலந்துக்கும் போது அது இந்த அரசாங்கம் ஒரு நிவாரண தொகை அறிவிச்சுட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது கூட செய்ய மாட்டீங்களா? ஒரு சாதனையா? குற்றச்சாட்டு என்ன? ஆளுங்கட்சிக்கு தெரிஞ்சுதான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. முதல்ல ஒரு கலெக்டர் ஒரு எஸ்பி இவங்க 2 பேரும் பேட்டி கொடுக்கும் போது அங்க மாவட்ட செயலாளருக்கு என்ன வேலைன்னு கூட்டணி கட்சிகளுக்கு கேட்கக்கூடிய அந்த அருகதை கூட இல்லையா? அந்த மாவட்ட கலெக்டர் அவர் சொன்னதுனால தானே இன்றைக்கு 58 பேர் இறந்து போயிருக்காங்க. அவர் பெரிய தவறு செஞ்சிருக்காரு. அவரை சஸ்பெண்ட் பண்ணா பத்தாது சார். இவ்வளவு இழப்புக்கு காரணம் ஒரு கலெக்டர், எஸ்பி, அதற்கு தலைமை தாங்கக்கூடிய முதலமைச்சர், அமைச்சர்கள் எங்க போனாங்க? மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர்களுடைய பேட்டி இது வரைக்கும் ஏதாவது வந்திருக்கா? உளவுத்துறை முழுக்க செத்து போயிடுச்சு சார். இன்னைக்கு நீங்க உளவுத்துறை முழுக்க செத்து போச்சு. ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில ஒரு பள்ளி எரிக்கப்பட்டது. ஆமா, அந்த பள்ளி சாம்பலாச்சு. அப்பயும் உளவுத்துறைக்கு தெரியாம நடந்ததுன்னாங்க. இன்னைக்கு சென்னையில பல்வேறு நடங்கள்ல டிஜிபி ஆபீஸ்க்கு எதிரிலேயே கள்ளச்சாராயத்தை எடுத்தாங்க. அதே அந்த உளவுத்துறைக்கு தெரியல. போதை அதாவது கஞ்சா பார்ட்டி நடத்தினாங்க கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மால்ல. அது கூட உளவுத்துறைக்கு தெரியல. அப்போ மொத்தமா ஒரு அரசே ஃபெயிலியர் அப்படிங்கிற நிலைமை தான் இப்ப நீடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில கூட்டணி கட்சிகள் இந்த அடிமை சாசனங்கிறத தவிர வேற ஏதாவது காரணங்களுக்காக அமைதியா இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா?
அதாவது சார், கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க அடிமை சாசனம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தேவையான தீனிகளை வந்து திமுக தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் வந்துச்சுன்னா முழுசா செலவழிக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாமே முழுவா வந்து கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க கூட்டணி கட்சிகள் அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய வசந்தம், கார்த்திகேயன், அதே மாதிரி உதயசூரியன், இவர்கள் வந்து பெரிய ஏஜென்ட்களாக செயல்படுறாங்க. அவர்களுடைய ஆதிக்கத்தால் தான் இந்த கள்ளச்சாராயம் நடக்குது. அவர்கள் வந்து தனியா வந்து கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு பெரிய மாமூல் கொடுத்துறாங்க. திமுக சம்பாதிக்கிறதுல இருந்து கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்கறாங்க. அப்ப வாய் அடைக்கிறதுக்கு இதை விட வேணும் என்ன வேணும்? நீங்க இன்னும் சொல்லப்போனா இப்ப விக்கிரவாண்டி தேர்தல் வருது. இப்ப என்ன சொல்றாங்க, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, முன்னாடி எல்லாம் நம்ம 5000 ரூபாய் கொடுத்தோம், இப்ப அந்த மக்களை வந்து சமாதானப்படுத்தணும், அவங்க அப்படின்னா 15000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கதா கேள்விப்பட்டேன். அதற்கும் இந்த அரசாங்கம் ஒத்துக்கிட்டாங்க திமுக. அப்போ நீங்க என்னன்னா, கூட்டணி கட்சி என்பது வந்து நீங்க முழுக்க முழுக்க நீங்க மக்கள் தேர்ந்தெடுத்தது. நீங்க கூட்டணி கட்சின்னா சில விஷயங்கள் வந்து நீங்க அனுசரணையா இருங்க. எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னார், தேர்தல் சமயங்களை கூட்டணியோடு இருங்க, அவர்கள் செய்த தவறுகளை கூட நீங்க சரியில்லை என்று கூட பேசுங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு மரண ஓலங்களால் மக்கள் கத்தலும் கதறலுமா இருக்க இந்த சமயத்துல கூட்டணி தர்மம் என்று நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய வேட்டாகும். இன்னொன்னு என்னன்னா, இந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம். நீங்க ஏதோ வந்து அதிகாரிகளுக்கு மட்டும்தான் பொறுப்பு, இது வந்து அமைச்சருக்கு பொறுப்பு இல்ல, முதலமைச்சருக்கு பொறுப்பு இல்லன்னு கூட்டணி கட்சிக்காரர் சொல்றாங்க. நீங்க எத்தனையோ முறை கடந்த காலங்கள் அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த சிறு சிறு சம்பவங்கள்லாம் எதுக்கெடுத்தாலும் ராஜினாமா செய்யும் சொன்னவங்க தான் இந்த கூட்டணி கட்சிங்க. நான் கேட்கிறேன் சார், இன்றைக்கு நீங்க இந்த உளவுத்துறை, காவல்துறை ஒட்டுமொத்தமா வச்சிருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், இவர்கள் பொறுப்பு எடுக்காம இந்த ஒரு தமிழ்நாட்டுல இது போன்ற சம்பவங்கள் நடக்காம பாதுகாக்க முடியுமா? நீங்க பேர் வைக்கல, ஆமா இது தவறுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறது இது நியாயம் தானா? நீங்க 2023 மரக்காணத்துல ஒரு சம்பவம் நடக்குது, அதுல 23 பேர் இறக்குறாங்க. அன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னாரு, இது மாநில காவல்துறை கட்டுப்பாட்டுல வரக்கூடிய சிபிசிஐடி. இந்த சிபிசிஐடி விசாரணை செஞ்சீங்கன்னா நீங்க எல்லாம் முழுக்க முழுக்க மாநில இது சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அவங்களும் இருப்பாங்க. அதனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல அப்படின்ட்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்பயே சொன்னார். ஆனா இதுவரைக்கும் அந்த சிபிசிஐடியினுடைய குற்றப்பத்திரிகை 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. குற்றப்பத்திரிகை இதுவரைக்கும் தாக்கல் பண்ணிருக்காங்கன்னா இல்ல. குற்றப்பத்திரிகை இவங்க எடுத்ததுக்கெல்லாம் சொல்றக்கூடியது ஒண்ணு எடுத்தனா, நீங்க இது தூத்துக்குடி சம்பவம், தூத்துக்குடி சம்பவத்துல நாங்கள் வெளிப்படை தன்மையாக இருந்தோம், வெளிப்படை தன்மையாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டோம். அந்த அருணா ஜெகதீசன் அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க, அந்த அறிக்கையின்படி நடவடிக்கை எடுங்க என்று சட்டமன்றத்துல எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கூட கோரிக்கை வைத்தார். எதையுமே செய்யல. ஆனா இன்றைக்கு அவர்கள் அந்த ஆணையம் சொன்ன பரிந்துரையை ஒண்ணும் கேட்காம ஏற்கனவே அந்த ஆணையத்தால் குற்றம் சாட்டப்பட்டவங்க மீதும் நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல, ப்ரமோஷன் கொடுக்கறீங்க. அப்போ நீங்க காரணம் என்னன்னா, நாங்கள் ஆளும் பொழுது எங்களுக்கு எந்த விதமான பாகுபாடு இல்ல, மக்கள் நலன் மட்டுமே. ஆனா நீங்க என்னன்னா, கட்சிக்காரனை காப்பாற்றணுங்கிற ஒரே குறிக்கோளோட நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் தான் சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் உத்தரவிட மாட்டேங்கிறீங்க. அது மட்டும் இல்ல சார், நீங்க பாத்தீங்கன்னா 2 நாள் நேற்றுக்கு சட்டமன்றம் கூடிச்சு. சட்டமன்றத்துல இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகளை இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கேள்வி நேரம் எப்போட நடத்திக்கணும், அதுல ஒரு பிரச்சனை இல்ல. கேள்வி நேரம் எப்போ நடத்தலாம். அப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனையே, முக்கியமான பிரச்சனையை விவாதிக்கிறது ஆரோக்கியமானது ஒன்று. அதுல நெளிவு சிலிவு தவறு எல்லாமே தெரிய வரும். அதை விவாதிக்கிறதுக்கு எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியா கேட்கிறார், அதுல என்ன தவறு இருக்கு விவாதிங்க, இதுல யார் தவறு செய்தார்களோ தண்டிக்கணும் அப்படின்னு. நாங்க ஒரு நபர் கமிஷன் சார், கள்ள போடு கமிஷனை போடுன்ட்டு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? கிணத்துல கள்ள போட்டாலும் எடுக்க முடியாது, கமிஷனை போட்டாலும் அதனுடைய அறிக்கை. இதுவரைக்கும் எத்தனை கமிஷன்கள்
இன்றைக்கு ஆரோக்கியமான முறையிலே அந்த அறிக்கையை கொடுத்து அதன் வரைக்கும் முழு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணுமே இல்ல, பேருக்கு கமிஷன் போட்டீங்க. இது எல்லாம் முழுக்க முழுக்க யாருன்னா திமுக கட்சிக்காரங்களை காப்பாத்துறதுக்காக, மறைக்கிறதுக்காக 1-2 சமம். இது எல்லாம் என்ன சொல்லணும், நீங்கள் இந்த தலைப்பு வச்சிருக்கிறதுனால கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள். அன்றைக்கு கூட ஒரு விவாதத்துல கேட்டேன், நேரடியா கேட்டேன், ஒரு தோழர் அருணன் கிட்ட கேட்டேன், இந்த சம்பவத்தை நீங்கள் கண்டிக்கிறீங்களா இல்லையா என்று கேட்டேன். அப்ப அவர் சொல்றாரு, நாங்க உங்க பாணியில நாங்க சொல்ல முடியாது, உங்க பாணியில சொல்ல முடியாது, அப்படி எப்படிதாங்க சொல்லுவோம், அரசாங்க நடவடிக்கை எடுக்கும், ஆனா தவறு நடந்து விட்டது சார் முக்கியம். இது ஒரு எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய வேலையா சார்? அப்போ கூட்டணி கட்சிகளா இப்படி அமைதியா இருக்காங்கன்னா இப்ப திமுக ஆட்சியோட ஃபெயிலியர்னாலதான் இது நடந்துச்சு அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்களா அவங்க? சார் அவங்களுக்கு தெரியும் சார், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கள்ளச்சாராயம், போதை வஸ்துக்கள், விலைவாசி உயர்வு, மக்கள் வாழ்வாதாரத்துல ரொம்ப பின்தங்கி போயிருக்காங்க. இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யப்படும் போது வாய் அடைக்கப்படுகிறார்கள், வாயில தையல் போட்டு ஒட்டிடுறாங்க. அதனால அவங்க பேச முடியல. நீங்க ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி இந்த சம்பவத்தை எதிர்த்து நாங்க போராட்டம் நடத்துறோம். யாரை எதிர்த்து போராட்டம் நடத்துறீங்க? அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் போராட்டத்தை நடத்தணும். நீங்க யாரை நடத்துறீங்கன்னா அந்த சம்பவத்தை எதிர்த்து. அப்படின்னு அந்த சம்பவம் யாரால் ஏற்பட்டதுன்னா இந்த அரசாங்கத்தால். புரியுது சார், புரியுது. இன்னொன்னு சொல்லுங்க சார். நம்ம பேசலாம் சார், அடுத்த சுற்றுல நம்ம பேசலாம் சார். இல்ல சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார், சொல்லுங்க. இது ரெண்டாவது சார், இந்த அரசாங்கத்துல கருத்து சொல்றது கூட எந்த உரிமையும் இல்லாம இருக்கு. இந்த கருத்து சொல்லாம இந்த போராட்டம் நம்ம செய்யணும்னா, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நீங்க சட்டமன்றத்துல நியாயமான முறையில கருத்துக்களை பதிய வைக்கணுங்கிறதா விரும்புறார். நேற்றைக்கு விரும்பினார், இன்றைக்கும் அதான் சொன்னார். இன்றைக்கும் அவர்கள் கேள்வி நேரம் தான் போறாங்களே தவிர இந்த விஷயத்தை பேசுறதுக்கு அவர்களுக்கு தயாரில்ல. அவங்க நினைப்பெல்லாம் நாங்க இந்த விஷயத்துல மக்களுக்கு நிவாரணத்தை கொடுத்துட்டோம், தேவைப்பட்டவர்களை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். புரியுது. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஜவஹர் அலி சார், திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவுக்கு ஜால்ரா அடிக்க மட்டும்தான் இருக்காங்க, மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கறதுக்கு அவங்க இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். இது எப்படி சார் எடுத்துக்கிறது? அதை நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்களுக்கு கொள்கை எதுவும் இல்லை. கூட்டு கொள்ளை அடிப்பதுல கொள்கை இருக்குது. கூட்டு கொள்ளை, அந்த கூட்டு சார் கேக்குதா? கேக்குது சார், பதிவு பண்ணலாம் சார். கேக்குது. கூட்டு கொள்ளை அடிக்கிறதுல அவர்களுக்கு கொள்கை இருக்கிறது. 2023 ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியது இந்த இது. அப்புறம் என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க என்று நம்ம கேட்கிறோம். பாத்தீங்கன்னா மரக்காணத்துல அப்பைக்கும் ஒரு நீங்க இவங்க மேல நடவடிக்கை எடுத்தோம், அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்தோம் சொல்றாங்க. ஆனா நீங்க வித்தவங்க மேல பிடிச்சி வழக்கு போட்டீங்க. ஆனா அதனுடைய முதலாளிகளாக அன்றைக்கும் இருந்த திமுக கட்சியை சேர்ந்தவர்கள், செஞ்சி மஸ்தான் அவருடைய குடும்பத்தார்கள், அவருக்கு தேவையான அந்த ராஜு என்பவர், இன்னும் சிலர் எல்லாம் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்தது, அதன் மூலம் இந்த அரசாங்கம் என்ன பாடத்தை கத்துக்கிட்டாங்க. இன்னொன்னு, இப்ப அவர் நண்பர் சொல்றாரு, நாங்க கமிஷனை போட்டோம், இரங்கலை தெரிவிச்சுட்டோம், நிவாரணத்தை வழங்கிட்டோம், போதாதான்னு கேட்கிறாரு. நினைச்சா மனசாட்சியோட ஈவி இறக்கத்தோட உங்களுடைய கமிஷனுக்கோ உங்களுடைய இரங்கலுக்கோ மக்கள் இல்ல, 38 பேரு அந்த குடும்பமே நடு ரோட்ல நிக்கி சார். அவங்க கத்தல் கதறல் எப்படி கேக்குதுன்னா உண்மையிலே நெஞ்சே அப்படியே கொலையுது. அப்படிப்பட்டத நீங்க சாதாரணமா சொல்லிட்டு போறீங்க, எங்களுக்கும் சம்பந்தம் இல்லையாண்டா. சம்பந்தம் இருந்திருந்தா இந்நேரம் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும். கருப்பு சட்டைகளை அணிஞ்சு சட்டமன்றத்துக்கு போய் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கணும். எதுவுமே பண்ணாம நீங்க திமுக செஞ்சு சரி, ஸ்டாலின் பண்ணது சரி. நான் கேட்கிறேன், ஒண்ணுமே இல்ல. நீங்க முதலமைச்சர்
நீங்க ஏன் முதலமைச்சர் நீங்க அங்க போகல? ஏன் அமைச்சர் முத்துசாமி நீங்க அங்க போய் மக்களை சந்திக்கல? இப்படிப்பட்ட ஒரு சாதாரண கேள்வி உங்களால கேட்கலாம்ல. நீங்க துதி பாடலாம், பணம் வாங்கலாம், வரக்கூடிய 2026 எலெக்ஷனுக்கானுங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு தொகையை வாங்கலாம். ஆனா இது எல்லாம் சில காலத்துக்கு மட்டும். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதை கொஞ்சம் மறந்துடாதீங்க. இப்படியே போனீங்கன்னா தொடர்ந்து நீங்க மக்கள் விரோத போக்க இந்த அரசாங்கம் செய்கிறது. அதனுடைய கெட்ட பெயர் எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு தான் சேர்ந்து வரும். இன்னொன்னு நான் என்ன சொல்றேன் சார், இந்த சம்பவங்கள் ஏதோ சாதாரணமா கள்ளச்சாராயம் அறிஞ்சிட்டாங்க, அதனால 58 பேர் இறந்துட்டாங்க, இது சாதாரணமா போக முடியாது. ஏன்னா இந்த சாவுக்கு முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு, இந்த கட்சிக்காரங்க தான் பொறுப்பு. அந்த கட்சிக்காரன் தான் வித்திருக்கான். ஏற்கனவே நடந்த சம்பவங்கள்ல கட்சிக்காரன் தான் ஈடுபட்டிருக்கான். அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னும் அடுத்த வருஷம் இதே போல 50 பேருங்கிறது 500 பேர் சாக மாட்டாங்கன்னு ஏதாவது உங்களால உறுதி கொடுக்க முடியுமா? இதே கேள்விதான் போன வருஷம் கேட்டேன். 23 பேர் இறந்துட்டாங்களங்க, அடுத்த வருஷம் 200 பேர் இறக்க மாட்டாங்கன்னு உறுதி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். இப்போ அதே போலதான் 58 பேர் இது வரைக்கும். இன்னும் எவ்வளவு இது உயர்ந்து தெரியல. அதனால இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கையால் போராது, அமைச்சர்களும் முதலமைச்சரும் முழு பொறுப்பேற்கணும். அதற்கு சட்டம் என்ன சொல்லுது, ஜனநாயகம் என்ன சொல்லுது, அதை காப்பாற்றணும். அது வரைக்கும் இந்த அரசாங்கமும் இந்த ஆட்சியாளர்களும் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. நன்றி ஜவஹர் அலி சார்.